சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. விஜய் அவர்கள் போட்ட கையெழுத்து. உதயநிதியின் கதை முடிந்தது. காலை 11 மணி அளவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்ய அவரது வீட்டிற்குள் IPS அதிகாரி உள்ளே சென்றார். அதாவது பெண்களை இழிவுபடுத்தியதாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விடக்கூடாது என விஜய் அவர்கள் போட்ட கையெழுத்துதான் இன்று உதயநிதி ஸ்டாலினுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியது. பிரபல நடிகை குறித்து அவதூறாக பேசியதாக சொல்லி உதயநிதி ஸ்டாலினிடம் விசாரணை நடத்த அவரை திருச்சி வரை போலீசார் அழைத்து சென்றாங்க. சுமார் 1.5 மணி நேரம் விசாரணை நடந்த நிலையில் அதன் பிறகு அவர் விடுவிக்கப்பட்டார். இதற்கிடையே விமானம் ஏறும் முன்பு திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய உதயநிதி ஸ்டாலின் தாவேக அரசு கடுமையாக விமர்சித்து பேசினார். விவசாயிகள் பிரச்சனைக்காக திமுக சார்பில் நேற்றைய தினம் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். நேற்றைய தினம் கூட்டத்தில் நான் மொத்தம் 25 நிமிடங்கள் பேசினேன். தாவேக கொடுத்த பொய்யான வாக்குறுதிகள், விவசாய பிரச்சனை குறித்து பேசினேன். கர்நாடகா காவிரி நீரையும் திறந்துவிடவில்லை. மேகதாதுவில் அணை கட்டுவதிலும் தீவிரமாக இருக்கிறார்கள். திமுக ஆட்சியில் எல்லா ஆண்டும் சரியான நேரத்தில் தண்ணீரை திறந்து விட்டுள்ளோம். கர்நாடகாவிடமிருந்து நீரை பெற்று தர இந்த தாவேக அரசுக்கு தெம்பு இல்லை, திராணி இல்லை. நான் இவ்வளவு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தேன். ஆனால் அது எதற்கும் தாவேகாவிடம் பதில் இல்லை. ஆனால் நான் சொல்லாத விஷயத்தை கட் காப்பி பேஸ்ட் செய்து அவதூறு பரப்புறாங்க. நான் யாரை பற்றியும் தவறா பேசல. முழுக்க விவசாயினை பற்றி மட்டுமே பேசினேன். இன்று சட்டசபை தொடங்க இருக்கிறதுனால திட்டமிட்டு எனது பேச்சை திசை திருப்பவே இந்த கைது நடவடிக்கை. ரீல்ஸ் போட்டு திசை திருப்பும் யுக்தியை நான் தாவேக அரசு பின்பற்றுகிறது. ஆனால் இதற்கெல்லாம் அஞ்சும் ஆள் நான் கிடையாது. நீதிமன்றத்திலே என்னை கைது செய்யும் எண்ணம் இல்லை என்றனர். ஆனால் அரசு பணத்தில் பல 100 கிலோமீட்டர் அழைத்து வந்தனர். தீவிரவாதிகளைப் போல எங்களை நடத்தினர். தஞ்சை கூட்டி போவதாக சொல்லிவிட்டு வழியிலே செங்கல்பட்டில் விசாரணை என்ற பெயரில் ஏதேதோ கேட்டார்கள். நான் யாரையும் புண்படுத்தும் வகையிலோ தரம் தாழ்த்தும் வகையிலோ பேசவில்லை. அது எனது எண்ணம் இல்லை. எனது தாய் தந்தை அப்படி என்னை வளர்க்கவில்லை. எனக்கு திருமணமாகி மனைவி இருக்கிறார். அவருடன் நான் தான் வாழ்ந்து வருகிறேன். எனக்கு ஒரு தங்கை இருக்கிறார், மகள் இருக்கிறார். எனவே நான் பெண்களை பற்றி அவதூறாக எதுவும் பேசவில்லை. எனது கைக்கு பல்வேறு தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தனர். ஆனால் சிலர் நான் பேசியதை முழுசா கேட்காமலோ தீர ஆராயாமலோ நான் தவறாக பேசிவிட்டேன் என கண்டனம் தெரிவித்தாங்க. நான் எந்த நேரத்திலும் தவறான எண்ணத்தில் பேசவே இல்லை. விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசியதற்காகவே இந்த அரசு கைது செஞ்சிருக்கு. நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த கைதுக்கு நான் பயப்பட மாட்டேன். இன்னும் 100 முறை பேசுவேன், மீண்டும் பேசுவேன். இன்னும் சிலர் நான் டபுள் மீனிங்ல பேசிட்டேன்னு சிலர் சொல்றாங்க. நான் டபுள் மீனிங்ல எல்லாம் பேசவே இல்லை. நான் ஒரே மீனிங்ல தான் பேசினேன், சிங்கிள் மீனிங்ல தான் பேசினேன். கடந்த காலத்தில் திமுக அரசு எடுத்த முயற்சியால சரியான நேரத்தில் காவிரி நீர் விவசாயிகளுக்கு சென்றது. இந்த முறை தண்ணீர் வரல, காவேரி நீர் வர வேண்டும் என்பதையே பேசினேன். அதை மீண்டும் மீண்டும் நான் பேசுவேன். இந்த மாதிரி பொய் வழக்குகளுக்கு எல்லாம் பயப்படவே போவதில்லை. சட்ட ரீதியாக சந்திப்போம் என கூறியிருந்தார். மேலும் ஒட்டுமொத்தமாக MLA MPகளுக்கான சிறப்பு நீதிமன்றத்திலும் அனுமதியை பெற்று நாங்கள் வந்துள்ளோம் என போலீசார் கூறிதான் அதிகாலையில் உதயநிதி அவர்கள் வீட்டிற்குள் புகுந்து உதயநிதியின் மனைவி கிருத்திகா உதயநிதியிடம் உதயநிதி அவர்கள் வீட்டில் பாத்ரூமில் இருந்து வெளியே வர சொல்லுங்கள், 40 நிமிடங்கள் கைதுக்கு பயந்து வீட்டில் பாத்ரூமில் பதுங்கி இருப்பது முறையல்ல என்று விஜயகுமார் IPS அதிகாரி மிகவும் கடுமையாக ஒரு நடவடிக்கை எடுத்தார். நிச்சயம் இது பாராட்டக்கூடியது. ஏனென்றால் திமுகவின் ஆட்சியில் தான் காவல்துறையினர் பம்பி போயிருந்தார்கள். ஆனால் முதல்வர் விஜய் அவர்களின் ஆட்சியில் உண்மையின் பக்கமும் நேர்மையின் பக்கமும் நேற்று தஞ்சையின் விவசாயிகளது போராட்டத்துக்கு அனுமதி தாவேகாவின் அரசு வழங்கியது. ஆனால் காவிரி நீர் பற்றி விவகாரங்களை பேசாமல், முதல்வர் விஜய் அவர்களை பற்றி விமர்சனம் செய்யாமல், குடும்ப ரீதியாக விமர்சனங்களை காவேரி நீருக்கும் குடும்ப நீருக்கும் என்ன சம்பந்தம்? உதயநிதி அவர்களின் இந்த கொச்சையான பேச்சுகள், இந்த
பகிரங்கமான வார்த்தைகள். இது தாவேகாவின் மகளிர் அணி அவர்கள் மகளிர் ஆணையத்திடம் கிட்டத்தட்ட 64 புகார்கள் கொடுக்கப்பட்டு IPS அதிகாரிகள் உதயநிதி அவர்களை கைது செய்வதற்காக ஏற்பாடுகள் அனைத்தும் நடவடிக்கையை எடுத்தார்கள். மேலும் தமிழகம் முழுவதும் திமுகவினர் போராட்டம் நடத்துவார்கள், நீங்கள் என்ன கூறீர்கள் என்று கேட்டதற்கு காவல்துறை உயரதிகாரிகள் முதல்வர் விஜயிடம் அவர்களிடம் தெரிவிச்சிருக்கிறார். அதற்கு முதல்வர் விஜய் அவர்கள் ஒன்றை மட்டும் சொல்லியிருக்கிறார், கைது செய்யுங்கள், மாலையிலே விடுவித்து விடுவார்கள், நீதிமன்றம் அது பிரச்சனை இல்லை. ஆனால் முதல்வராக இருக்கக்கூடிய யாராயிருந்தாலும் அவரது குடும்ப விவகாரத்தை பற்றி யாரும் பேசுவதற்கு அனுமதி கிடையாது. அதே போல இன்று என்னை பற்றி பேசுகிறார்கள், நாளை அமைச்சர்களை பற்றியும் பெண் அமைச்சர்களை பற்றியும் காவல்துறை அதிகாரிகள் பெண் அதிகாரிகள் பல பேரை அவர்கள் பேசுவார்கள். இது திமுகவுக்கு சாதாரணமான விஷயம். ஆனால் தாவேகாவுக்கு இது சாதாரண விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டில் பல மடங்கு பொருளாதாரத்தில் உயர்த்துவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன். இவர்களுக்கு கொச்சையான வார்த்தைக்கு பதிலடி கொடுப்பதற்கு பதிலாக நடவடிக்கை எடுப்பதுதான் சரி. அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவுக்கு இணங்க IPS அதிகாரி விஜயகுமார் அவர்கள் உதயநிதி அவர்களது நீலாங்கரை வீட்டிற்கு சென்று அதிரடியாக கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு முன்பாக உதயநிதியின் வீட்டுக்கு யாரெல்லாம் வந்தார்கள்? சபரீசன் வந்தார், ஏவாவேலு வந்தார், சேகர்பாபு வந்தார், அமைச்சர் மா சுப்பிரமணியன் என இன்னும் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் வந்தார்கள். பிறகு அவரை கைது செய்து கூட்டி செல்லும் போது நாங்களும் அந்த ஜீப்பில் தான் ஏறி வருவோம் என உதயநிதியுடவே அவங்க அந்த ஜீப்லையும் ஏறி போனாங்க. இதுதான் செம காமெடியா பார்க்கப்படுகிறது. அதாவது வடிவேல் கூறுவது போல 400 ரவுடி தான் என்னையும் ஜீப்பில் ஏற்றிக்குங்க என்பது போல இருக்கு. மேலும் கைது செய்ய வந்த விஜயகுமார் அவர்கள் எனக்கு பயம் என்றால் என்னவென்றே தெரியாது, தொடர்ந்து உங்கள் மீது தவறு இருக்கிறது, அதனால் உங்களை கைது செய்ய நான் வந்துள்ளேன் என நேரடியாக கூறியுள்ளார். தொடர்ந்து உதயநிதியோ இது எனக்கு காமெடியாக இருக்கிறது என வெளியே வந்து சிரித்தபடியே அவர் நான் கைதுக்கு ஒருபோதும் பயப்பட மாட்டேன், திமுக காரன் என்றும் பயப்பட மாட்டான் என சொல்லி போலீசுடன் ஜீப்பில் ஏறி சென்றார். அதன் பிறகு மாலையில் அவரை விடுவித்து விட்டார்கள். இது அனைத்து திமுகவில் உள்ள முக்கிய மாஜி அமைச்சர்களுக்கும் ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. என்னதான் உதயநிதி வெளியில் வந்து நான் தவறாக சொல்லவில்லை என்று கூறினாலும் இனி ஒருத்தர் தவறாக தமிழ்நாட்டில் இவ்வாறு பேசினால் அவர்களுக்கு இது போன்ற நிலைமை ஏற்படும் என்பதை மனதில் வைத்து இருக்க வேண்டும். இதற்காக தான் விஜய் அவர்கள் இவ்வாறு ஒரு விஷயத்தை செய்தார் என்பதை அவரே கூறியுள்ளார். இன்று பட்ஜெட் தாக்கல் நடைபெறுகிறது. இதில் உதயநிதி விஜயை அட்டாக் செய்ய போகிறேன் என கூறியிருக்கிறார். பார்ப்போம் என்னதான் இன்று பட்ஜெட் தாக்கலில் நடக்கப் போகிறது என்பதை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.